அதை வந்துங்க பாவக்காரிங்கள் செய்யவே கூடாதுங்க. பாவக்காரியம் ஒன்று, துரோகம் ஒன்று. துரோகம்னா மாற்றான மனைவி கிட்ட அன்பத்தை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க. மன்னிக்கவே மாட்டார். மன்னிக்க மாட்டார்னா உங்கள் ஆயுள் காலம் வந்து ஒரு ஒரு 60-70 வயசு வரையிலுமே வைங்களேன். 60-70-80 வயசு வரையிலுமே வைங்க. அப்படியே வைங்க. நீங்கள் பாவங்க எதுவுமே செய்யாமல் உழைச்ச காசில் சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாமே உங்களுக்கு கடவுள் நடந்தே தீரும். தடையே படாது. காசு இல்லை, செல்வம் இல்லை, அப்படி நின்றே போகாதுங்க. அடித்து சொல்கிறேன் நான். இன்னும் உங்களுக்கு 2 பெண் இருக்குது. அந்த 2 பெண்ணுகளை வந்து வளர்த்தி வாரம் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கூலி தொழிலாளி. நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சாப்பாடு, போக்குவரத்து போயிட்டுருக்குது. அடிஷனலாக செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அடிஷனல் லட்சக்கணக்காக செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைனால் நின்று போகாதுன்னு சொல்ல வர்றேன். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் நல்ல குணத்துக்கு கரெக்டான ஆளாக நீங்கள் நடந்துட்டுருக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா அந்தந்த காரியத்தில் அந்தந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நடந்துருங்கிற. 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆயிரும், பேரனாயிருவீங்க, பேர குழந்தை எடுத்துருவீங்க. என்னங்க, பணம் இல்லைங்கிறதல்ல, ஒழுக்கம், டீசென்ட்டு, டிசிப்ளைன். பேராசைப்படாத. ஆசைப்படு. எதில் ஆசைப்படு? சுவையை சாப்பிட்றதில் ஆசைப்படு. அது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றன்னு ஆசைப்படு. அடுத்தவனுடைய சொத்து, அடுத்தவனுடைய மனைவி, என்ன அடுத்தவனுடைய மனைவி பண்ணுறது படு துரோகம். துரோகத்திலேயும் துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். அந்த ஒன்று தான் சிவியரான துரோகம். இப்போ அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டை போடுறது, இன்னொருத்தர் நோக அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது, குறைஞ்ச ஊதியம் கொடுத்துட்டு நிறைய வேலை வாங்கிறது. என்னங்க, அப்புறம் பெண்களுக்கு வேலைக்கு வச்சுருந்த ஆடை வளைக்கும் போது அவங்கள ஒரு குறுன்னு பார்த்து மனசுக்குள்ளே சபலம் ஏற்படுறது. இதெல்லாம் தான் பாவக்கணத்தில் வந்து சேருன்னு சொல்ல வர்றேன். அப்படி இருக்கும்போது உன்னோட மரணம் எப்படி தெளிவிக்குன்னு அதையும் சொல்கிறேன். மரணம் வந்து உனக்கு எப்படி தெளிவிக்குன்னா, சாதாரணமாக நீ நல்ல மனிதராக இருந்ததுன்னா டக்குன்னு இருக்கிற உருவம் எப்படி இருக்குது அழகா, அந்த மாதிரி டக்குன்னு அந்த இது மட்டும் நின்றும், மூச்சு மட்டும் நின்றும், பாடி அழகாக இருக்கும். இந்த பாவம் எல்லாம் பண்ணும்போது உருக்குலைஞ்சி மொட்டை அடித்து அசிங்கமாகி கண்ணமெல்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அறிவுறுப்பாகி அந்த மாதிரி எல்லாம் 4 பேர் பார்த்து அசிங்கமாக உன்னை பேசி பிடிச்சி பண்டி இதுக்கப்புறம் தான் உன்னோடைய உயிர் போகும். பாவக்காரியம் பண்ணால் இப்படி உயிர் போகும். பாவக்காரியம் செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி உயிர் போகும்னால், என்ன நீ எப்படி இளமையாக இருந்து, எப்படி வாலிபனாக இருந்து, எப்படி அழகாக இருந்தியோ அந்த உடைய உருவத்திலேயே உன்னோட உயிர் பெரியன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.